அது என்ன அர்த்தம் எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியல. எழுதி கொடுத்து வாசிச்சிருக்கேன். பாஜக கட்சி மீது பாஜக ரொம்ப அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கொடுக்கலையா? அவர் வாட்டி இருக்காரு, ஒரு பிரச்சனை இல்ல. நாங்க விஜய பெருசா நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையா? நாங்க விஜய் ஜனநாயகன் படத்தை நாங்க தான் தடை பண்றோம், சென்சார் தடை அப்படிலாம் இல்லை. எந்த படத்துக்கும் சென்சார் தடையெல்லாம் இல்லை. எந்த படம் தமிழ் இந்தியாவில் எந்த திரைப்படம் திரையிடப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கு? அந்த காலத்துலதான் நேரு காலத்து ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சியில தான் புத்தகங்கள் தடை பண்றது, சினிமாவை தடை பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் யாரும் பண்றது இல்லையா? மோடி அதெல்லாம் லிபரலா அனுமதிக்கிறார். விமர்சனங்களை அனுமதிக்கிற தலைவர் நரேந்திர மோடி ஐயா. அதனால எங்களுக்கு தடை இல்லை. விஜய் என்ன பேசுறேன், பிரச்சனை இல்லை. மக்களே பொருட்படுத்தாத கட்சி விஜய் கட்சி. நாங்க ஏன் அதை பொருட்படுத்தணும்? சினிமாவில இருந்து சினிமா பாப்புலரிட்டியை வச்சு தமிழ்நாட்டில் வெற்றி கண்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். இதை தாண்டி தமிழ்நாட்டில் சினிமாவில இருந்து வந்த எல்லாரும் தோத்து போயிருக்காங்க. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா கூட தனியால கட்சி ஆரம்பிக்கல, அதிமுகவுக்கு வந்தாங்க. அந்த அதிமுகவை மகத்தான உயரத்துக்கு கொண்டு போனாங்க. தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுக்க மக்கள் சேவை செஞ்சாங்க. தனியா கட்சி ஆரம்பிக்கிற வேலை அவங்க அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கல. ஆனால் விஜய் எடுத்துக்கிறாரு. அதுக்கு ஒரே காரணம் சினிமா பாப்புலாரிட்டி. இத்தனை நாளா எனக்கு டிக்கெட் எடுத்து படம் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்ய போறேங்கிறார். டிக்கெட் எடுத்து படம் பார்த்ததுக்கு திரும்ப செய்யறதுக்கு சினிமா கட்சி ஆரம்பிக்கணுமா? நீங்க வேணா ரசிகன் நல்லது பண்ணுங்க. ஒவ்வொரு ரசிகன் குடும்பம் டிக்கெட் எடுத்து படம் பார்த்த ரசிகன் குடும்பத்துல பையன்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைங்க. அங்கே ஏழை பெண்கள் இருந்தா இலவசமா திருமணம் பண்ணி வைங்க. தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க. மருத்துவ ரத்த தானம் பண்றதுக்கு உங்க தொண்டர்களை ஊக்குவிங்க. அரசியலுக்கு வர்றதுதான் திருப்பி செய்யறதுக்கு அர்த்தம் இல்லை. விஜய் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த விசில் ஊதாது. எலெக்ஷன் வரைக்கும் ஊதும் அந்த விசில். மே மாசத்துக்கு அப்புறம் ஊதாது. அது என்ன அர்த்தம் எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியல. எழுதி கொடுத்து வாசிச்சிருக்காங்க. பாஜக கட்சி மீது பாஜக ரொம்ப அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கொடுக்கலையா? அவர் வாட்டி இருக்காரு, ஒரு பிரச்சனை இல்ல. நாங்க விஜய பெருசா நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையா? நாங்க விஜய் ஜனநாயகன் படத்தை நாங்க தான் தடை பண்றோம், சென்சார் தடை அப்படிலாம் இல்லை. எந்த படத்துக்கும் சென்சார் தடையெல்லாம் இல்லை. எந்த படம் தமிழ் இந்தியாவில் எந்த திரைப்படம் திரையிடப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கு? அந்த காலத்துலதான் நேரு காலத்து ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சியில தான் புத்தகங்கள் தடை பண்றது, சினிமாவை தடை பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் யாரும் பண்றது இல்லையா? மோடி அதெல்லாம் லிபரலா அனுமதிக்கிறார். விமர்சனங்களை அனுமதிக்கிற தலைவர் நரேந்திர மோடி ஐயா. அதனால எங்களுக்கு தடை இல்லை. விஜய் என்ன பேசுறேன், பிரச்சனை இல்லை. மக்களே பொருட்படுத்தாத கட்சி விஜய் கட்சி. நாங்க ஏன் அதை பொருட்படுத்தணும்? சினிமாவில இருந்து சினிமா பாப்புலரிட்டியை வச்சு தமிழ்நாட்டில் வெற்றி கண்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். இதை தாண்டி தமிழ்நாட்டில் சினிமாவில இருந்து வந்த எல்லாரும் தோத்து போயிருக்காங்க. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா கூட தனியால கட்சி ஆரம்பிக்கல, அதிமுகவுக்கு வந்தாங்க. அந்த அதிமுகவை மகத்தான உயரத்துக்கு கொண்டு போனாங்க. தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுக்க மக்கள் சேவை செஞ்சாங்க. தனியா கட்சி ஆரம்பிக்கிற வேலை அவங்க அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கல. ஆனால் விஜய் எடுத்துக்கிறாரு. அதுக்கு ஒரே காரணம் சினிமா பாப்புலாரிட்டி. இத்தனை நாளா எனக்கு டிக்கெட் எடுத்து படம் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்ய போறேங்கிறார். டிக்கெட் எடுத்து படம் பார்த்ததுக்கு திரும்ப செய்யறதுக்கு சினிமா கட்சி ஆரம்பிக்கணுமா? நீங்க வேணா ரசிகன் நல்லது பண்ணுங்க. ஒவ்வொரு ரசிகன் குடும்பம் டிக்கெட் எடுத்து படம் பார்த்த ரசிகன் குடும்பத்துல பையன்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைங்க. அங்கே ஏழை பெண்கள் இருந்தா இலவசமா திருமணம் பண்ணி வைங்க. தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க. மருத்துவ ரத்த தானம் பண்றதுக்கு உங்க தொண்டர்களை ஊக்குவிங்க. அரசியலுக்கு வர்றதுதான் திருப்பி செய்யறதுக்கு அர்த்தம் இல்லை. விஜய் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த விசில் ஊதாது. எலெக்ஷன் வரைக்கும் ஊதும் அந்த விசில். மே மாசத்துக்கு அப்புறம் ஊதாது.